எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சில கவிதை குழந்தைகளை அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கவிதை குழந்தைகளை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால், அந்த கவிதை குழந்தையை பெற்றவர் தரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் கவிஞர். அவர் எழுதிய புத்தகம்தான் இது. பூ அவிழும் சமிக்ஞை அப்படிங்கிறது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கார். இவர் யார் அப்படின்னா, இவர் நிறைய திரைப்பட பாடல்களுக்கு கவிதை திரைப்படங்களுக்கு கவிதை எழுதியிருக்காரு. 3 கவிதை புத்தகங்களை எழுதியிருக்காரு. கடலை மீறிய நந்திகள், ஒரு துளி தமிழ், விண்மீன்களின் விலாசம் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய கவிதை தொகுப்பு. இவர் பட்டதாரி, கடவுள் இருக்கான் குமார், மிஸ்டர் லோக்கல், பரமபத விளையாட்டு, சண்டைக்காரி, அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காரு. இவர் த காட்ஸ் பார்ட்டிக்கல் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார். இவருடைய கவிதை குழந்தைகளை படிக்கும்போது ரொம்ப மனசுக்கு நெருக்கமாகவும் அழகாகவும் இருந்தது. அதை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த புத்தகத்தில் நிறைய கவிதைகள் இருக்கின்றன. இதை நீங்கள் வாங்கி படிக்கும்போது இது ரொம்ப மனதுக்கு நெருக்கமாகவும் மகிழ்வூட்டும் விதத்திலும் இருக்கும். ஏனென்றால் கவிதை எழுதக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி ரொம்ப பேர் இருக்காங்க. எழுதுவதற்கு முன்னால் சில கவிதைகளை படித்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமேங்கிறதுக்காக தான் இது. இவர் முதல்ல நிறைய கவிதைகளில் நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க பதம் பார்க்குறதுக்கு. நான் ஒரு 6 சோறை உங்கள் முன்னால் கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று உவகை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதையில் ஒரே 4 வரி, அதை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கவிதை பெரிய கவிதை தான். அதில் அவர் குறிப்பிடுறாரு, இவனை கொஞ்சம் எச்சரிக்கையாய் கையாளுங்கள், அவன் புன்னகையில் அன்பின் நெடி சற்று தூக்கலாகவே இருக்கிறது. பாருங்களேன், அன்பு இல்லாதவங்களை கூட நம்ம எப்படி வேணாலும் நடத்திடலாங்க. ஆனால் நம்ம மேலே அளப்பரிய அன்பு வச்சுருக்காங்க பாருங்க, அவங்கக்கிட்ட நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நாம் சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு வார்த்தை கூட அவர்களினுடைய மனதுக்கு காயத்தை ஏற்படுத்திவிடும். அப்படிங்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருங்கள். பொதுவாக நாம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா மின்சாரம் எச்சரிக்கைன்னு போடுவாங்க, நோய்கள், தொற்று நோய்கள் எச்சரிக்கை அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி எச்சரிக்கை போடும்போது இவர் அன்புக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பது மிகவும் அழகாக இருக்குது. எப்படி அன்புள்ளவர்கள்கிட்ட நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா நாம் யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்க முடியுங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்புள்ளவர்கள்கிட்ட தான் கண்டபடி நடந்துக்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்கள துன்பப்படுத்திடக்கூடாது, கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட அப்படின்னு மிக அழகாக அந்த கவிதையை சொல்கிறார். இன்னொரு கவிதை பொய்ச்சுமை அப்படின்னு ஒரு கவிதை சொல்கிறாரு. அழகான கவிதைங்க அந்த கவிதை. காதின் மெல்லிய துவாரம் வழியே நாளுக்கு நாள் இறக்கப்படுகின்றன மாபெரும் பொய்கள். பொய்யிலேயே சின்ன பொய், பெரிய பொய், மாபெரும் பொய் அப்படி குறிப்பிடுறார் அவர். மிகப்பெரிய பொய்யை இந்த சின்ன துவாரத்து வழியாக உள்ளார ஒவ்வொரு நாளும் இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இறக்கப்படுகின்றன மாபெரும் பொய்கள். பிரம்மாண்ட பொய்களின் எடையை தாங்க முடியாத காதுகள். இந்த பொய்யிலேயே பிரம்மாண்டமான பொய் இருக்குது பாருங்க, அதை தாங்க முடியாமல் இந்த காது என்ன பண்ணுதான், தன் பொய்ச்சுமையை நாவின் மீது இறக்கி வைத்து விடுகின்றன. எல்லாமே அந்த நாக்கு மேலேயே இறக்கி வைக்குது. அப்போ அந்த நாக்கு என்ன பண்ணும், சுமை தாங்க முடியாமல் ஊரெல்லாம் போய் அந்த பொய்யை பறைசாற்றி கொண்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஊரே பொய்யாக மாறி போகும். அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கிறாரு. காதின் மெல்லிய துவாரம் வழியே நாளுக்கு நாள் இறக்கப்படுகின்றன மாபெரும் பொய்கள். பிரம்மாண்ட பொய்களின் எடையை தாங்க முடியாத காதுகள் தன் பொய்ச்சுமையை நாவின் மீது இறக்கி வைக்கின்றன. இன்னொன்று சொல்கிறாரு, துரோகம். துரோகம் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, நமக்கு நெருக்கமானவர்கள் தான் துரோகம் பண்ணுறாங்க. நண்பர்கள் துரோகம் பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரன் துரோகம் பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரன் துரோகம் பண்ணுவான், நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்க எல்லாருமே துரோகம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத மிக அழகாக ஒரு கவிதையில் சொல்கிறாரு. துரோகத்தை எக்ஸ்ரே எடுத்து கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்க்கையில் அதில் தெரிவது என்னவோ, மிக பழகிய முகத்தின்
சாயல் போலத்தான் இருக்கிறது. தெளிவாக சொல்லலை, ஏன்னா அது மெல்லிய வெளிச்சம், எக்ஸ்ரே படம். அதனால் அவர் சொல்கிறாரு, மிக பழகிய முகத்தின் சாயல் போலத்தான் தெரிகிறது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு. நீ முடிவு செய்து கொள், யார் உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கிறாரு. இன்னொன்று, நாம் யாருக்காகவாவது வாழறோம் பார்த்தீங்களா, அதுக்காக அப்படி வாழக்கூடியவர்களுக்கு கடவுள் எப்படி உதவியாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. யாரோ அழுவதற்காக நாம் அழுது கொண்டிருக்கும் அதே வேளை, அதே நேரம், அதே வேளையில் நாம் அழுவதற்காக கடவுள் கொஞ்சம் அழுது கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா. அடுத்தவங்களுக்காக நீ அழுதா உன்னுடைய அழுகையை பார்த்து இறைவனே அழுகிறான் அப்படின்னு ஒரு கருணை நம்ம மற்றவங்க மேலே வைக்கும்போது கடவுளின் கருணையும் தயையும் எப்படி நமக்கு வரும் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்தி காட்டுறாரு. இன்னொன்றுங்க, முதல்ல பொய்யை பற்றி சொன்னார் பாருங்க, இப்போ சொல்கிறாரு சொல் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லக்கூடிய ஒரு கவிதை. சொல் பிடிக்கும் வண்டிக்கு முடிந்தால் சொல்லிவிடுங்கள். நம்ம நாய் பிடிக்கிற வண்டியை தானே பார்த்துருக்கோம். இவர் சொல்கிறாரு, சொல் பிடிக்கும் வண்டி, சொல் பிடிக்கும் வண்டிக்கு முடிந்தால் சொல்லிவிடுங்கள், இங்கே வீதிக்கு வீதி அலைகின்றன வெறிகொண்ட சொற்கள். எப்படி இந்த சமுதாயத்தை அவர் பார்க்குறார் பாருங்க. திரும்பும் இடமெல்லாம் சொற்கள், என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோங்கிறது தெரியாமல் வீதிக்கு வீதி அலைந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, சொல் பிடிக்கும் வண்டிக்கு முடிந்தால் சொல்லிவிடுங்கள், இங்கே வீதிக்கு வீதி அலைகின்றன வெறிகொண்ட சொற்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். இன்னொன்று, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டுங்க இது. அந்த தனிமையில் இருக்காங்க பார்த்தீங்களா, வயதானவர்களோ ஆனால் ஆதரவற்றவர்களோ யாரோ, அந்த யாருக்காகவோ எழுதப்பட்ட ஒரு கவிதை இது. நீ ஒன்றும் அவங்களுக்கு பண்ண வேண்டாம், நீ அவங்களுக்கு ஒன்றும் சொத்து கொடுக்க வேணாம், சுகம் கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம், இதை மட்டும் கொடு. எதை கொடு பாருங்கள், கேட்பார் அற்று கிடக்கும் பேச்சுக்கும். கேட்பார் அற்று கிடக்கும் பேச்சு. பேச்சுன்னா ரெண்டு பேராவது கேட்கணும் இல்லைங்க. கேட்குறதுக்கு ஆளே இல்லாமல் ஒரு இடத்துல பேசப்படுகிறது அப்படின்னா புலம்பல், அழுகை, தனிமை, நோயினாலே படக்கூடிய வேதனை. இந்த நேரம்தான் தனிமையில் பேசக்கூடிய பேச்சுக்கும். சொல்வாரற்று கிடக்கும் காதுக்கும். இந்த காதில் யாராவது ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா, அதை நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோமான்னு ஏங்கிக் கொண்டே சில காதுகள் கிடக்கின்றன. அதுக்கும் வேற என்ன பெரிதாய் ஆசை இருக்க போகிறது? அந்த காதுக்கும் அந்த பேச்சுக்கும் என்ன பெரியதாக ஒரு ஆசை இருக்க போகிறது? கொட்டும் துணையை தாண்டி இன்னும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஒரு வார்த்தையே மாபெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு இந்த கவிதைக்கு விலையே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட அற்புதமான கவிதை. இன்னும் ஒரே ஒரு கவிதையோடு முடிச்சிடுறேன். நாளைய நம்பிக்கை. யாரோ நம் முதுகுக்கான கத்தியை கூர்த்தியிட்டி கொண்டிருக்கும் அதே சமநொடியில், அருமையான வார்த்தை, சமநொடி, சமமான ஒரு நொடி, முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. யாரோ நம் முதுகுக்கான கத்தியை கூர்த்தியிட்டி கொண்டிருக்கும் அதே நொடியில் யாரோ நமக்கு சொல்லாமல் நமக்கான கவசத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை காப்பாற்றுறதுக்கான கவசத்தை யாரோ ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. யாரோ ஒருத்தன் நம்ம முதுகில் குத்த கூர்த்திட்டுனா யாரோ ஒருத்தன் நமக்கான கவசத்தையும் உருவாக்கி தருவான் என்று அருமையான கவிதைகளால் இந்த புத்தகத்தை நிரப்பி வைத்திருக்கிறார். இளைஞர்களோ பெரியவர்களோ படிக்கும் ஆசை உள்ளவர்களோ யாராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள். தலைப்பே ரொம்ப அழகு, பூ அவிழும் சமிக்ஞை. தொடர்ந்து பார்க்கலாம், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.